கேடி ஒன்ன பொண்டாட்டியாக்க போறேன். முந்தான சேல பூவுல நான் 300 நாளா தூங்கல. பாடி குட்டிலேடி உனக்கு பொண்டாட்டி வாங்கி தாரேன். நான் தான் ஜில்லா கேடி ஒன்ன பொண்டாட்டியாக்க போறேன். கட்டு கட்டு கெப்ப கட்டு புட்டு புட்டு சொரா புட்டு தொட்டுக்கிட்டு உச்சி கொட்டு ஓ பப்பம்மா
நமக்கு சின்னம் ஒதுக்கிட்டாங்க. என்ன சின்னம்? சூட்கேஸ் சின்னம் அத்த. என்ன அத்த ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? சூட்கேஸ் சின்னம் தான் சூப்பர் சின்னம். நமக்கு பொட்டி பொட்டியா பணம் வர போறதுக்கு இதுதான் அறிகுறி. அவங்களுக்கு என்ன சின்னம் கிடைச்சிருக்கு? அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத சின்னம், அகல் விளக்கு சின்னம் கிடைச்சிருக்கு. அகல் விளக்கு சின்னம் தான் சரியான சின்னம். ராசாத்திக்கு தான் கரெக்டான சின்னம் கிடைச்சிருக்கு. அட போங்க அத்த, அகல் விளக்கு ஊதுனா அணைஞ்சிரும். ஆனா நம்ம சூட்கேஸ கீழே போட்டாலும் உடையாது. நம்ம சின்னம் தான் ஸ்ட்ராங். எல்லாருக்கும் சூட்கேஸ ஃப்ரீயா கொடுத்துருவோம். சூட்கேஸ பார்த்ததுமே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. 5 ரூபாய் அகல் விளக்கு வாங்கி அவ எல்லா வீட்டுக்கும் ஈஸியா ஃப்ரீயா கொடுத்துருவா. நாம எல்லாருக்கும் சூட்கேஸ் கொடுக்கணும்னா எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாத்தீங்களா 2 பேரும்? பணம் செலவழிக்கிறத பத்திலாம் யோசிக்காதீங்க. நம்ம ஒரு சூட்கேஸ் பணத்தை செலவு பண்ணா நமக்கு 10 சூட்கேஸ் பணம் திரும்ப வந்துடும். நாம சேர்மேன் ஆனதும் பொட்டி பொட்டியா சம்பாதிச்சிடலாம். மரகதமா, மரகதமா. யாரடி அது? அத்த, கோவில் தெருவுல இருந்து முத்துலிங்கம் அவனோட ஏரியா ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். வாங்க வாங்க. வாமா. வணக்கம். 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 மா, நாளைக்கு நம்ம கோவில் தெருவில் நம்ம பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும்னு நாங்களாம் ஆசைப்படுறோம்மா. போலாம் அத்த, கோயில் தெருவுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். அங்கதான் நமக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கும். சரி. அப்போ நாளைக்கு உங்க கோயில் தெருவுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். சரிம்மா. அப்புறம் சூட்கேஸ் சின்னம்னு நாங்களாம் கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் சூட்கேஸ் சின்னம் உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு. நாம கோட்டருக்கு பைசா எதிர்பார்க்கறது கூட தெரியாம இருக்குதுங்க. இதுங்கெல்லாம் அரசியல் பண்ணா விளங்கிரும். அப்போ நாங்கெல்லாம் கிளம்பட்டுமாமா? சரி. இல்லம்மா, நாங்க கிளம்பட்டுமான்னு கேட்டோம். அதான் சரின்னு சொல்லிட்டேனே, போயிட்டு வாங்க. அத்த, அவங்க சொல்றது புரியலையா? பைசா எதிர்பார்க்கறாங்க. கொடுங்க அத்த, அப்பதான் நமக்காக உண்மையா உழைப்பாங்க. ஆஹா. இந்தாங்க, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இத ஆளுக்கு பதியா வேற பிரிச்சுக்கணுமா? அத்த, என்ன அத்த, இந்த 200 ரூபாலாம் அவங்களுக்கு டீ குடிக்க கூட பத்தாது. அப்ப எவ்வளவு கொடுக்கணும்? எலெக்ஷன் முடியற வரைக்கும் காசு கணக்கு பார்த்தெல்லாம் கொடுக்காதீங்க அத்த. முதல்ல நாம ஜெயிக்கணும், அதான் முக்கியம். சரி, இப்ப எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்ற? ஒரு 20,000 கொடுங்க. 20,000-மா? சம்பந்தி, நம்ம பிரச்சாரத்துக்கு போகணும்னா கூட்டம் கூட வேணாமா? ஆளுங்கெல்லாம் சும்மாவா வருவாங்க? காசு கொடுத்துதான் கூட்டிட்டு வரணும். கொடுங்க சம்பந்தி. வருவாங்க, இருங்க. எப்படி? இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. நாளைக்கு எப்படின்னு பாருங்க, கோயில் தெருவுல கும்பல் கும்பலா ஆளை கொண்டாந்து நிறுத்தி போறேன். அப்போ நாங்க போயிட்டு வரோமா? வரேம்மா. வாங்க. என்ன கண்மணி, என்ன இது? எதுக்கு சொல்லியா 20,000 தூக்கி கொடுக்க சொன்ன? அத்த, கணக்கு பார்த்தா காரியம் நடக்காது. இந்த கண்மணி காரியம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டா.
நீங்க ஜெயிக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அப்பா. இரு வரேன். அம்மா எதுக்காக வெளியே போறாங்க? என்னன்னு போய் பார்க்கலாம். நீங்க வேற நச நசனுகிட்டு நீ வேற வாமா. அண்ணா கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. யோ, முத்துலிங்கம். ஓடிடுவா போறோம். யோ, முத்துலிங்கம். நில்லையா? என்ன பேசின மாதிரி எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம போற? அட நீங்க வேறமா, அந்த அம்மாவே பிஸ்கட் மாதிரி 20,000 தான் கொடுத்தாங்க. இதுல உங்களுக்கு எப்படிமா தர முடியும்? இத பாரு, 20 ரூபாய் கொடுத்தா கூட ஏன் கமிஷனே எனக்கு கொடுத்தானோ கொடு. என்னம்மா இதெல்லாம்? ஆத்துல போட்டாலும் அழுந்து போடணும்டி. இந்த கமிஷன் விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத, நான் பாத்துக்கிறேன். நீ போ. அம்மா தலை எழுத்து. ச்சே. என்ன பயங்கர சந்தோஷமா வரீங்க? சத்யா, நமக்கு அகல் விளக்கு சின்னம் கொடுத்திருக்காங்க. ஐயோ, சூப்பர், கங்க்ராட்ஸ். ராசாத்தி நம்ம ஊருக்கு சேர்மனா வந்தா இந்த ஊருக்கே வெளிச்சம் கிடைக்குங்கிறதுக்கு அடையாளமா தான் இந்த சின்னமே நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா மாப்ள, ராசாத்தி ஜெயிக்க போறது நமக்கு கிடைச்ச சின்னத்தை வச்சே இப்ப முடிவாயிருச்சு. ஆனா அப்பெல்லாம் நினைச்சு நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. ஹெவியா பிரச்சாரம் பண்ணணும். அதான் சின்ன வந்துருச்சுல்ல, நாளைக்கே நம்ம பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாம். வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்கண்ணே. வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க. உங்களுக்கு அகல் விளக்கு சின்னம் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் நாளையில இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். நாளைக்கு எங்க மேட்டுத்தெருவுல இருந்தே உங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம். அதை சொல்றதுக்காக தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். என்ன சத்யா, நீ என்ன சொல்ற? மரகதம்மா பிரச்சாரத்தை எங்கிருந்து ஆரம்பிக்க போறாங்க? கோயில் தெருவுல இருந்து தான் ஆரம்பிக்க போறாங்களா? கோயில் தெருவா? என்னங்க யோசிக்கிறீங்க? சொல்றா அமுல் பேபி. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும்னு நாங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்து சொல்றோம். சரிம்மா, சரி வாங்க போலாம். அண்ணா ஒரு நிமிஷம். அமுல் பேபி, ம். அவங்களுக்கு எலெக்ஷன் செலவுக்கு காசு கொடு. சரிங்க. இந்தாங்க. இல்ல தம்பி, இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும்னு தான் ராசாத்தி அம்மாவை சேர்மன் ஆக்கி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதனால இந்த காசு பணம்லாம் வேண்டாம் தம்பி. நாங்க வரோம். வாங்கம்மா வாங்க. எதுக்கு இங்க மரகதம்மா எங்க இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறான்னு கேட்டீங்க? நாளைக்கு நாம முதல்ல அங்கதான் போறோம்.
சத்யா 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 எங்க சத்யாவையும் பிரபுவையும் காணோம்? எங்க போனாங்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏமா நீ சத்யா தானே? ஏய் நம்ம சத்யா வந்திருக்குங்கப்பா. வாங்கப்பா எல்லாம் வாங்க. வா 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 வாமா. சத்யா வந்திருக்கு பாரு. ஏங்க எப்படிங்க இதெல்லாம்? நீங்க சிட்டில தான் மாசம் நினைச்சேன், ஆனா வில்லேஜ்ல நீங்க செம்ம மாசா இருக்கீங்களே. ஐயோ, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பவுமே மாசுதான். ராசி நல்லா இருக்கணும். என்ன சத்யா, நம்ம ஊருக்கு எப்ப வந்த? நேத்து தான் வந்த பாட்டி. நம்ம ராசாத்திக்கு எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். நீங்களாம் ராசாத்திக்கு ஓட்டு போடுவீங்களா? ராசாத்தி எங்க ஊர் மகாலட்சுமில, சொல்லாமலே நாங்க அவங்கள ஜெயிக்க வைப்போம். இப்ப நீங்க வேற கேட்டுட்டீங்க, அப்ப ராசாத்தி இப்பவே ஜெயிச்ச மாதிரி தான். அப்போ உங்க ஓட்டெல்லாம் உங்கள் ஓட்டு சூப்பருங்க, வேற லெவல். உங்க ஓட்டெல்லாம் செம்ம. இப்படியே சொல்லிட்டே இருங்க. ரொம்ப நன்றிமா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்கிறது? வெயில் வேற அடிக்குது. அவங்க எப்பதான் வருவாங்க? எல்லாரும் கை நீட்டி 200 ரூபாய் வாங்கிருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன சவுண்ட் விடுற? அவங்க வர்ற வரைக்கும் இங்கதான் நின்னாகணும். அதோ அம்மா வந்துட்டாங்க. அவங்க வந்ததும் மரகதம்மா வாழ்கன்னு நம்ம எல்லாம் கோஷம் பண்ணுவோம். வாங்க வாங்க. மரகதம்மா 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 மரகதம்மா. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு அத்தைய சேர்மேன் ஆக்கணும். எங்க அத்தை சேர்மேன் ஆனாங்கன்னா அப்புறம் நம்ம ஊரை சிங்கப்பூர், மலேசியா மாதிரி மாத்திடுவாங்க. ஏய் ஏண்டி, என்ன? ஏய் நீ எப்ப சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் போன? யாரு போயிருக்கா? அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் பேசுற? பொய் சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் பெருசா சொன்னதானே நல்லா இருக்கும். கண்மணி, அப்படியே மைக் என்கிட்ட கூட, நானும் 2 வார்த்தை பேசிக்கிறேன். நீங்க மட்டும் என் சம்பந்தி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சீங்கன்னா இந்த ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வருவாங்க, ஏர்போர்ட்டும் கொண்டு வருவாங்க. சென்னையில இருக்கிற மாதிரி துறைமுகமும் இங்க வந்துரும். அப்புறம் எல்லா கப்பலும் நம்ம ஊர்ல வந்து நிக்கும். ஏமா நம்ம ஊர்ல கடலும் இல்ல, கடற்கரையும் இல்ல, துறைமுகம் எங்கம்மா போடுவீங்க? அப்புறம் கப்பலை எங்க நிறுத்துவீங்க? அவசரத்துல உளறிட்டுமோ? நம்ம ஊர் ஆளுங்களுக்கு துறைமுகத்துல வேலை வாங்கி கொடுப்பேன்னு சொல்றதுக்கு பதிலா மாத்தி சொல்லிட்டாங்க. வந்ததுல இருந்து நீங்க 2 பேர் தாமா பேசிட்டு இருக்கீங்க. மரகதம்மா பேச மாட்டாங்களா? அவங்க தானே எலெக்ஷன் நிக்கிறாங்க. அத்தை பேசுங்க அத்தை. ஏன் கண்மணி, திடீர்னு கொடுத்தா நான் என்ன பேசுறது? நாங்க மட்டும் பேச தெரிஞ்சா பேசுறோம்? சந்தோஷப்படுத்துற மாதிரி நாம எது பேசினாலும் நமக்காக கை தட்டுற மக்கள் தான் நம்ம மக்கள். அதனால எது வேணாலும் பேசலாம். சும்மா பேசுங்க. பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். பாத்தீங்களா அத்தை, வணக்கம் சொன்னதுக்கே கை தட்டுறாங்க. இதுதான் நம்ம ஜனங்க.
அதனால இந்த ஆட்டு மந்தைங்க கிட்ட என்ன வேணாலும் அளந்து விடலாம். கொஞ்சம் தொண்டை புடைக்க கத்தி பேசுனீங்கன்னா நீங்க உளர்னா கூட உங்க உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே கை தட்ட ஆரம்பிச்சுறாங்க. மக்களே, நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். என்னை எதிர்த்து நிக்கிறவளுக்கு சட்டம் தெரியுமா? சங்கீதம் தெரியுமா? இலக்கியம் தெரியுமா? ஏன் சம்பந்தி, சம்பந்தமே இல்லாம எதுக்கு இலக்கியாவை பத்தி பேசுறீங்க? இல்லடி, இலக்கியாவை பத்தி பேசினா எல்லாரும் ராசாத்திக்கு ஓட்டு போட்டு போறாங்கடி. அம்மா, நீ இப்ப கம்மன் இல்லைன்னா கூட்டத்துல இருக்கோன்னு கூட பார்க்க மாட்டேன். தலையில அப்படி நங்க நங்கன்னு கொட்டிருவேன். எதுவுமே தெரியாத ஆளுங்க என்ன எதிர்த்து போட்டியில நிக்கிறாங்க. ஒருத்தரை எதிர்த்து நிக்கணும்னா அதுக்கு முதல்ல தகுதி வேண்டாமா? அத்தை, நாங்க போய் சூட்கேஸ் சின்ன நோட்டீஸ் எல்லாருக்கும் கொடுக்கறோம். நீங்க பேசிட்டே இருங்க. போமா. அன்பார்ந்த மக்களே, நமது சின்னம் சூட்கேஸ் சின்னம். நீங்க மட்டும் சூட்கேஸ் சின்னத்துல என்ன ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா உங்க எல்லார் வீட்டுக்கும் ஒரு சூட்கேஸ் தானா வரும். நீங்க ஊருக்கு போகும்போது உங்க துணிமணி எல்லாம் அதுல எடுத்துட்டு போகலாம். அதனால மறக்காம நீங்க எல்லாரும் சூட்கேஸ் சின்னத்துக்கே ஓட்டு போடுங்க. மறந்துடாதீங்க, சூட்கேஸ் சின்னம், அதுக்கே ஓட்டு போடுங்க. ஏய் சத்யாடா, ஏய் நம்ம சத்யாடா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. நில்லுங்க, ஓடாதீங்க, நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? ஏய் கண்மணி, அரசியல் ஒரு சாக்கடைன்னு இததான் சொன்னாங்களா? சத்யா, நீ எப்ப வந்த? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எதுக்கு சத்யா நீ இவ்ளோ தூரம் வந்திருக்க? சொல்லி அனுப்பியிருந்தா நாங்களே உன்னை தேடி வந்திருப்போம்ல. இல்ல, இந்த விஷயத்துக்கு நான் தான் உங்களை தேடி வரணும். அதான். ஏ கண்மணி, என்னடி ஆச்சு? அதை ஏன் கேக்குறீங்க சம்பந்தி? ஏன் மூஞ்சிலியா சேர்த்து பூசுறீங்க? இந்த ஜனங்களுக்கு பணத்தை விட்டெறிஞ்சு இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு நான் உங்க மூஞ்சில கரிய பூசுறேன். எதுக்கு வந்திருக்க சத்யா? அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, நான் அதோ வந்துடுறேன். பாத்தீங்களாமா, நான் எத்தனையோ மாசத்துக்கு முன்னால இந்த ஊருக்கு வந்தேன். ஒரு சின்ன நல்ல காரியம் பண்ணேன். அதை இந்த ஊருக்காரங்க மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் என்ன மறக்காம இருக்கிறாங்க. என்கிட்ட வந்து பாசமா பேசுறாங்க. ஒரே ஒரு நல்லது பண்ண எனக்கே இந்த வரவேற்பு இருக்குன்னா இதே ஊர்ல இருக்கிற ராசாத்தி இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ராசாத்தி எதிர்த்து ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ராசாத்தி உங்க மருமக தானே, கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்தா என்ன? ராசாத்தி ஜெயிச்சா உங்களுக்கு பெருமை தானே. எங்க இருந்தோ என் ஊருக்கு வந்து எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா?
என்ன மீறி இங்க யாரும் ஜெயிக்க முடியாது. உன்னோட பகல் கனவெல்லாம் பலிக்கவே பலிக்காது. இந்த எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிப்பேன். அத இருந்து பாத்துட்டு போ. முடிஞ்ச ஒரு பெட்டி தரேன், அதை வாங்கிக்கிட்டு ஓட்டைய கட்டு. சரிங்க, போயிட்டு வாங்க. போங்க. பாய். சத்யா, என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? நான் ராசாத்திக்கு ஓட்டு கேக்குறதுக்காக வந்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் ராசாத்திக்கு ஓட்டு போடுவீங்களா? ராசாத்திக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கு நாங்க ஓட்டு போட போறோம்? இப்ப நீங்க வேற வந்து சொல்லிருக்கீங்க, நீங்க 2 பேருமே ஊருக்கு நல்லது செய்யறவங்க. நிச்சயமா நாங்க ராசாத்திக்கு தான் ஓட்டு போடுவோம். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஆமா, நிச்சயமா நாங்க ராசாத்திக்கு தான் ஓட்டு போடுவோம். அந்த ராசாத்திய நான் அசிங்கப்படுத்திட்டே இருக்கா. ஏதாவது பண்ணி அந்த ராசாத்தியை எப்படியாவது தோக்கடிக்கணும். அதுக்குதான் அத்தை முக்கியமான ஒரு ஆளை இங்க வர சொல்லிருக்கேன். காஞ்சனான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா அத்தை? அது இவங்கதான். உங்களை பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நடந்த எல்லாத்தையும் கண்மணி என்கிட்ட சொன்னா. அந்த ராசாத்தையும் சத்யாவும் நம்ம 2 பேருக்கும் பொதுவான எதிரி. உங்களை எப்படி அவமானப்படுத்தினாங்களோ அதே மாதிரிதான் என்னையும் அவளுங்க அவமானப்படுத்தினாளுங்க. நானே அவளுங்க 2 பேரையும் காலி பண்ணணுங்கிற முடிவுல தான் இருக்கேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ராசாத்தி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க கூடாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த ராசாத்தி இந்த எலெக்ஷன்ல நின்னாதானே ஜெயிப்பா. அவளை நிக்க விடாம நான் பண்றேன். அவளுங்க 2 பேரையும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட வைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல என்னோட பேரும் கண்மணியோட பேரும் வரவே கூடாது. அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நிச்சயம் உங்க யார் பேரும் வெளியில வராது. அத நான் பாத்துக்கிறேன். மொத்தமா அவளுங்களை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு போன் பண்றேன். வரேன் கண்மணி. போடா. கார் எடுறா.
யார் நீங்க? ராசாத்தி அக்கா அனுப்புனாங்க. இந்த நேரத்துல எதுக்கு அனுப்புனாங்க? இந்த அரிசி மூட்டையை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சரி, உள்ள கொண்டு வந்து வச்சிருங்க. சரி, போயிட்டு வரேங்கம்மா. போங்க. ராசாத்தி அக்காக்கு எவ்வளவு நல்ல மனசுங்க. நம்ம கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அரிசி மூட்டை அனுப்பியிருக்காங்க பாத்தீங்களா? அக்கா அக்கா, என்னப்பா? ராசாத்தி அக்கா அரிசி மூட்டை கொடுக்க சொன்னாங்க. சரி, உள்ள எடுத்துட்டு போய் வை. சரிக்கா. சரி, போயிட்டு வரேன்க்கா. சரி தம்பி. பக்கத்து இருப்போம். சரிப்பா. என்ன எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு லஞ்சமா? இவர் இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. நீங்க அந்த அரிசி முட்டை எங்க வச்சுட்டு போங்க. சரிம்மா. சேர்மனுங்கிறது பதவி இல்ல, உங்களுக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு. எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் சேர்மன் பதவிக்கு வந்தா பாலாறு ஓடும் தேனாறு ஓடும்னு பொய்யான வாக்குறுதியெல்லாம் தரமாட்டேன். நம்ம ஊருக்கு எது நல்லதோ அதை நான் கட்டாயம் செய்வேன். ராசாத்தி, கேட்டுட்டீங்களா? இதான் நம்ம ராசாத்தி. நம்ம ராசாத்திக்கு ஓட்டு போடுவீங்களா? மேடம், உங்க பிரச்சாரத்தை இதோட விட்டுருங்க. இதுக்கு மேல நீங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஏன் நாங்க ஏன் பிரச்சாரம் பண்ணக்கூடாது? இவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? நீங்க தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் லஞ்சமா அரிசி மூட்டை கொடுத்துருக்கீங்கன்னு புகார் வந்திருக்கு. நானா? நான் அப்படி எதுவும் கொடுக்கலையே. ராசாத்தி, நீ கொடுத்ததுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. போங்க, போய் மூட்டை எடுத்துட்டு வாங்க. ஆதாரம் இல்லாம நாங்க வரமாட்டோம், தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு மேல ஆதாரம் என்னமா வேணும்? இல்லைங்க, இந்த அரிசி மூட்டைய நாங்க கொடுக்கல. உங்க படம் போட்டிருக்கு, வாக்களிப்பீர் அகல் விளக்குக்குன்னு கொட்டை எழுத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்க குடுக்கலன்னு சொல்றீங்க, அப்ப வேற யார் கொடுத்திருப்பா? சார், சத்தியமா இது நான் கொடுக்கல சார். ஓ, அப்படியா? இங்க இருக்கவங்கள்ட்டே கேட்டுருமா? ஏமா, இந்த அரிசி முட்டையை உங்களுக்கு யார் கொடுத்தது? ராசாத்தி அம்மா தான் கொடுத்தாங்க. நானும் அவங்க கிட்ட கொடுத்தேன். நீங்க குடுக்கல, ஆனா நீங்க கொடுத்ததா சொல்லி தான் கொடுத்தாங்க. எல்லாம் ஒண்ணுதானே?
நீங்க குடுக்கறதுக்கு பதிலா உங்க ஆளுகளை விட்டு கொடுத்துருக்கீங்க. நாங்க தான் இந்த அரிசி மூட்டை கொடுத்தோன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எங்களுக்கு எதிராக இருக்கவங்க தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. என்ன சார் பேசுறீங்க? இவங்க பேரை போட்டு அரிசி மூட்டை கொடுத்தா மக்கள் இவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. அதனால இவங்களுக்கு எதிரணியா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இவங்க போட்டோவை போட்டு அரிசி மூட்டையை கொடுக்கணும்? மேடம், உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க தான் இதுக்கு பொறுப்பேத்துக்கணும். ஓட்டுக்காக லஞ்சம் கொடுத்ததுக்கு நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம். இந்த பாரு ராசாத்தி, உன்ன மாதிரி நேர்மையான நல்ல பொண்ணு சேர்மன் பதவிக்கு வரணும்னு நானும் ஆசைப்பட்டேன். இப்பவும் நீ இதை பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா சட்டத்தை மீறி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. இந்த பாருமா, நீதான் லஞ்சம் கொடுத்தேங்கிற அடையாளமா உன்னோட போட்டோ அரிசி மூட்டையில இருக்கு. இந்த பாரு ராசாத்தி, சூழ்நிலை உனக்கு எதிரா இருக்கு. இந்த வருஷம் நீ எலெக்ஷன்ல நிக்க முடியாது.